ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான பச்சைப்பயிரில் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து 3 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஊற வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அரைக்கும் போது நம்ம இந்த தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த மாவு நமக்கு புளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். சூடான உடனே சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மெல்லிசாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது. மெல்லிசாக ஊற்றும் போது தான் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் இல்லாட்டி எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.